மரியே வாழ்க. திண்டுக்கல் சௌரியார்பாளையம் பங்கு கோயிலிருந்து நாங்கள் பாத யாத்திரையாக 27-28 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய புதுமைகள் செய்கிறத நாங்களும் கண்ணார பார்க்குறோம். அதில் ஒரு சில புதுமைகளில் இன்றைய இந்த வருடத்தில் திண்டுக்கல்லேருந்து வந்து வள்ளத்தில் வந்து தங்கினோம். அந்த வல்லம் சவேரியார் கோயில் ஸ்தாபகம் பண்ண அந்த பேழையில் முன்னாடி ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முறுக்கி அழுதுச்சு. நாங்கள் வந்து கூடி அங்கே வந்து ஜெபிச்சு அந்த நற்கருணை பேழை முன்பு அதை பாருமா அப்படின்னு சொல்லி மன உறுதியோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த பொண்ணை தொட்டு எல்லாரும் கரங்களை வச்சு எல்லாரும் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணோம். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஒரு 5 நிமிஷத்தில் அதுக்கு பின்னாடி போய் அந்த பேழையை போய் நற்கருணை பேழையை போய் நீ தொட்டு கும்பிட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால அதனுடைய தீய சக்திகள்லாம் விலக கடவுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த நற்கருணை பேழையை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியுமாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் மாதாவுக்கு கோடான கோடி அந்த பொண்ணுக்கு சார்பாகவும் எங்களுடைய பாத யாத்திரை குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியே வாழ்க. நாங்கள் திண்டுக்கல் சௌரியார்பாளையம் பங்கு இறை மக்கள் சார்பாக பாத யாத்திரை குழுவிலிருந்து வருகிறோம். எனது பெயர் சகாயமேரி. மாதா என் குடும்பத்துக்கு செய்த அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் அனைவரும் முன்னாடியும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வருடம் என் கணவர் வருடம் அன்னையின் திருத்தலத்துக்கு புனித மாலை அணிந்து பாத யாத்திரையாக வருவது உண்டு. கடந்த வருடம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று அவருக்கு திடீரென்று நெஞ்சு வலி எடுத்து ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். உடனே டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பிழைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது மாதாவிடம் நாங்கள் மன்றாடி என்ன வந்தாலும் சரி என்று ஆப்ரேஷன் செய்ய ஒத்துக்கொண்டோம். அப்பொழுது மாதாவிடம் மன்றாடினோம், அம்மா மகனிடம் இயேசுவிடம் பரிந்து பேசுங்க அம்மா, அந்த ஆப்ரேஷன் செய்வது டாக்டர் இல்லை, மகன் தான் செய்கிறார் என்று நான் அந்த அன்னையிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன். அதே போல் அந்த அன்னை என் கணவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி அந்த ஆப்ரேஷன் நல்ல முறை நடத்தி கொடுத்தாங்க. இதோ இந்த வருடம் என் கணவர் அன்னையின் புனித மாலை அணிந்து காவி உடைத்து இந்த 48 நாள் விரத முயற்சி ஏற்று இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அவர் தனிமையில் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருந்தார். அவர் பெறப்படும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அன்னையிடம், அம்மா இங்கேருந்து என் கணவர் கிளம்புறார், இங்கே இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய கணவர், அவர் வழி நெடுக்க செல்லும் போதெல்லாம் அது உங்களுடைய மகன் அம்மா, அவரை நீதாமா வழி நடத்தி செல்லணும் என்று வேண்டிக் கொண்டேன். இதுவரை அவர் நல்ல விதமாக நடந்து வந்து பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு மாதாவுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் எங்கள் பங்கு மக்கள் இறை மக்கள் அனைவரையும் பாத யாத்திரை குழு அனைவரையும் வழிநடத்தி வரும் அன்பு தாய் மரியாளுக்கு அன்னை மரியாளுக்கும் அவர் மகன் இயேசுவுக்கும் நன்றி கூறி அந்த அன்னைக்கும் அந்த இறைமகன் இயேசுவுக்கும் கோடான கோடி நன்றியை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். எனக்கு பின்னாடி முன்னுக்கு பேசியிருந்த என் மனைவி என்ன பேசணும் என்ன நினைச்சு அதே தான் பேச வேண்டும், என்னால் முடியவில்லை. அம்மா எது நான் தவறு செய்தாலும் இந்த குழுவில் தவறு செய்தாலும் மன்னித்தந்தை இந்த உடலை பிச்சை கொடுத்து என்னை காப்பாற்றி கொடுத்த வழி நடத்தி செஞ்ச அன்பு தெய்வமே கோடான கோடி நன்றி அம்மா. என் உயிர் இருக்க வரைக்கும் பாத யாத்திரை செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தை போன வருடம் செய்ய முடியவில்லை. அந்த நிலைமை இதே மாதிரி நிலைமை இந்த பங்கு மக்களுக்கோ யாருக்கும் என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அன்னையே உங்களை கெஞ்சி மன்றாடுங்க, தாயே தாயே அன்பு தகப்பனே ஏசப்பா. மரியே வாழ்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதி நான் ஒரு இடம் வாங்கினேன். 2 லட்ச ரூபா வச்சுருந்தேன் கையில். அமௌண்ட் வந்து 8 லட்ச ரூபா அமௌண்ட் உள்ளது. ஒரு மாதத்தில் 6 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணணும். அம்மா நீ தான் வந்து என்னை வந்து இதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த மாலை போட்டு ஒரு மாதத்தில் அந்த அதுக்குள்ளே நிறைவேற்றி எனக்கு இதை வழி நடத்தி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு நன்றி நன்றி நன்றி. எனக்கு 5 பொண்ணு ஒரு ஆண். மாதா இடம் வந்து எனது 5 பொண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி கொடுக்கணும் மாதா கிட்ட வேண்டினேன். எனது 5 பொண்ணும் நல்லபடியாக திருமணம் நடத்தி 5 பிள்ளைக்கு பேர பேத்திகளை பார்த்து மாதாவுக்கு நன்றி கடனாக செலுத்தி வந்திருக்கோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.
எனக்கு சுகர் இருக்குது, 350 சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் மாத்திரை இல்லாத மாதாவே நான் வருஷம் உங்கள்கிட்ட நான் வரனால எனக்கு இது இல்லாத நீ பண்ணணும்னு நான் மாத்திரையே சாப்பிடல. எனக்கு குணப்படுத்தி கொடுத்த மாதாவுக்காக நன்றி. என் பேர் கப்பல்ஸு. என் தம்பி மகனுக்கு வந்து கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லவும் சலம் வச்சு இன்றைக்கி நான் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா சுகமாக இருக்கிறான்னு அந்த மாதானால அருள்னால தான் என் பையன் வந்து சுகமாக இருக்கிறான். அதனால் அந்தங்க வருஷம் ஃபுல்லாக வந்து அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி மாதாக்கிட்ட வேண்டி இப்போ வருஷம் நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நடந்து வந்த பாத யாத்திரையில் நடந்து வந்து இந்த மாதாவை பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வழிமுறை நடக்குது. என் பேர் ராஜா. எனக்கு சென்ற ஆண்டு சிறுநீர் கோளாறில் ரொம்ப முடியாமல் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். ஆனால் மாதாட்ட அங்கே இருக்கும்போதே வேணேன், பெட்டில் இருக்கும்போதே நான் நான் வந்துடுறேன் சாமி, என்னை காப்பாற்று, எந்த இருக்கக்கூடாதுன்னு. இந்த ஆண்டு நல்லா இருக்கிறேன். எந்த சிறுநீர் கோளாறும் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. மரியே வாழ்க, இயேசுவே புகழ். மரியே வாழ்க. நான் திண்டுக்கல் சௌரியாபாளையம் பங்குலேருந்து வரேன். 5 வருஷமாக எனக்கு குழந்த இல்லை. நடந்து வரேன். 3ஆவது வருஷம் நடந்து வரப்போ எனக்கு குழந்த பாக்கியம் வேணும். மரியே வாழ்க. குழந்த அதே மாதிரி 3ஆவது வருஷம் வரப்போ குழந்த பாக்கியத்தோட இருக்கேன். மரியே வாழ்க.